ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வணக்கம். இன்றைக்கி என்ன லாங் வீடியோ அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. 9 மாதத்து குழந்தைக்கு எந்த மாதிரியான உணவு கொடுத்தா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், என்னென்னா முருங்கைக்கீரை, பருப்பு, முருங்கைக்காய் இதெல்லாம் போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு வெந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் பருப்பு நல்லா வேகணுங்க, வேகட்டும். மூடி வச்சிடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு பருப்பும் கீரையும் வெந்தாச்சு. இப்போ முருங்காய் மட்டும் தனியாக எடுத்து அதில் இருக்கிற அந்த சதை பகுதியை மட்டும் நம்ம இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு சுரண்டி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஸ்பூன் வச்சுட்டு இந்த மாதிரி வலித்து நம்ம போட்டுருக்கிற காய் எல்லாமே எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், இப்போ மிக்ஸி கப்புக்கு போட்டுக்கலாங்க. அப்படியே ஒரு பல் பூண்டு, சீரகம் இருந்தால் சீரகம் போட்டுக்கோங்க. நாங்கள் சீரகம் போடல, இங்கே சீரகத்தை காணும், அதனால் சீரகம் போடல. சீரகம் ரொம்ப நல்லது. கொஞ்சம் அந்த வேக வச்ச தண்ணியை சேர்த்துக்கிட்டு சாதமும் தேவையான அளவு சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், இவ்வளோ அளவு தான், சர்க்கரை கம்மியான அளவு தான் போட்டிருக்கு. இப்போ நல்லா அரைச்சி எடுத்துட்டு அதில் நெய் சேர்த்து ஊட்டினா குழந்தைங்க எப்படி சாப்பிடுது பாருங்கள். நம்ம ஹெல்த்தியான ஃபுட்டுங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. பாருங்கள், குழந்தை எப்படி விரும்பி சாப்பிடுது பாருங்கள். உப்பு சும்மா நச்சு உப்பை விட கம்மியாக போட்டால் போதுங்க. பாருங்கள் எப்படி சாப்பிட்றான் அப்படின்னு சொல்லிட்டு. இவனுக்கு இந்த மாதிரி தாங்க நாங்கள் தினம் ஒரு சாப்பாடு செஞ்சு கொடுக்குறோங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்